கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட என் சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை பொழுதில் இந்த வாய்ப்பினை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி எடுப்போம். இன்றைக்கு நாம் ஒன்று கூடியிருப்பது தேவனுடைய கிருபை. இடைவிடாமல் தேவன் நமக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த வேத பாடத்தை நம்மளுக்கு கொடுத்து ஒவ்வொரு சகோதரன் மூலியமாக நம்மை சீர்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்பை நம் பிதாவாகிய தேவனுக்கு கோடான கோடி நன்றி எடுப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், உலகத்தில் எத்தனை கோடி ஜனம் இருக்கிறாங்க? 800 கோடி ஜனம் இருக்கிறன்றாங்க. அப்போ 800 கோடி ஜனத்தில் இப்போ கிறிஸ்துவம் எவ்வளோ பர்சன்ட் இருக்குதுன்னா அதுவும் நம்ம சொல்லலாங்க. அப்போ கிறிஸ்துவம் இப்போ எவ்வளோ பர்சன்ட்னா 34% சொல்கிறது வந்து 1910 கணக்கு எடுத்தது. அது இப்போதைக்கு 2010 வரைக்கும் பார்த்தோன்னா அது குறைஞ்சி போச்சு. அது ஒரு 31% தான் இருக்குது அங்கே. அப்போது 31% அப்போ 2010, இப்போ 2025 ஆச்சு. இப்போ 2025 விநாயகர் இன்னும் அதிகமாக இருக்கணும். அங்கே விநாயகர் இன்னும் கம்மியாகிட்டு இருக்குது. எவ்வளோ ஆயிருக்குன்னா 29% தான் இருக்குது அங்கே. அப்போது முழு இந்த 100 வருஷத்தில் பார்த்தோன்னா இன்னும் 100 மடங்கு என்ன பண்ணியிருக்கணும், அதிகமாக இருக்கணும் கிறிஸ்துவம். இப்போ என்ன இது குறைஞ்சி போச்சு. அங்கே 31% தான் இருக்குது 2010ஓட. இப்போ 2025 பார்த்தோன்னா 29% தான் கிறிஸ்துவம் இருக்குது அங்கே. அப்போது இதுலேருந்து எப்படி கம்மியாச்சு அப்படின்னா, எல்லாம் எதுக்கு போயின்னு இருக்காங்க அதிகமாக? அங்கே எல்லாம் இஸ்லாமுக்கு போயின்னு இருக்கிறாங்க அதிகமாக. அங்கே தான் போயின்னு இருக்கிறாங்க அவங்க. அப்போ கிறிஸ்துவத்தில் என்ன இது குறைஞ்சி போய்கினே இருக்குது அங்கே. அப்போது நம்ம இதில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன பண்ணுறது, அது நிறைவேறின்னு வருது. ஏன்னா நான் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தை காண்பேனா அப்படின்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு அங்கே. இப்போ நம்ம இந்த கூட்டம் கூட கூடி இருக்கிறது எதுக்கு? அங்கே நம்ம செதறி போகாமல் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய திட்டத்துக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை கூட இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்போது நம்மளுக்கு தவறி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது அங்கே. ஏன்னா நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும் படிங்க 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. கடைசி காலத்துல நம்ம இருக்கிற நமக்கு என்ன சொல்றாரு, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன வார்த்தை இது. இப்போ நமக்கு என்ன இருக்குது அங்க, எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு நம் தேவன் அங்க. அப்போ இவ்வளோ ஜனம் இப்போ நம்ம கிறிஸ்துவம் பகுதிக்கு பார்த்தோம்னா 29% இருக்கிற கிறிஸ்துவத்தில் தேவன் வந்து இந்த ஒரு சிறு மந்தையை என்ன பண்ணியிருக்காரு அங்கே, நம்மளை அழைச்சிரு, சாதாரண அழைப்புக்கு நம்மளை அழைக்கல. இது தேவ தூதர்களுக்கும் மேலான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தேவன் அழைச்சிருக்கிறாருங்க. அப்போ நம்முடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணலாங்க. ஏன்னா இந்த ஒரு இது பார்த்தோன்னா தேவன் வந்து இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ ஜனம் இருக்கும் பொழுது அவர் நம்மளை நோக்கி பார்த்துருக்குன்னு வேதம் சொல்லுதாங்க. எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. போதும். அப்ப என்ன பண்றாரு, கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிருக்குதாங்க, அவரை பற்றி அறிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் என்ன பண்ணுங்க தேவன் அங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. எப்படி
அவருடைய வல்லமை நம்ம அறிந்து கொள்வதற்கு. அப்போ நம்ம அவருடைய திட்டம் நமக்கு மட்டும்தான் தெரிய வச்சிருக்கிறார். இந்த சிறு மந்தைக்கு மட்டும்தான் தெரிய வச்சிருக்கிறாருங்க. நம்ம அந்த சிறு மந்தையை நம்ம காத்துக்கொள்வதற்காக நமக்கு சில இலக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த சிறு மந்தை 1,44,000 பேருன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ அந்த சிறு மந்தைக்குள்ளே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம ஒவ்வொரு அந்த நம்பருக்குள்ளே நம்ம இருக்கிறோமான்றதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடவடிக்கைங்க, நம்முடைய குணங்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி கிறிஸ்துவுக்காக இருக்குதான்றது நம்ம என்ன பண்ணலாம், சோதித்து பார்த்து கொள்ளலாம். அப்போ தாவீது ஐயா கூட சபைக்கு என்னவா இருக்கிறாருங்க, நிழலாக இருக்கிறாருங்க. தாவீது கூட சபைக்கு நிழலாக இருக்கிறாருங்க. ஏன்னா தாவீது ஐயா அநேக தவறுகள் செய்யும் போது அவர் உடனே என்ன பண்ணுவாருங்க, அவருக்கு குத்தப்படும் போது உடனே அவர் என்ன பண்ணுவாருங்க, தேவன்கிட்ட ஓப்பனாக அவர் உணர்ந்து கொள்வார். சாமி நான் பண்ணது தப்பு அப்படின்னு என்ன பண்ணாருங்க, அவர் உணர்ந்து கொள்ளும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிருபையை கொடுத்து மன்னிக்கிறாருங்க. அதே போல தான் தாவீது ஐயா சபைக்கு நிழலாக இருக்கும்போது நம்ம கூட என்ன இருக்கோம், நம்முடைய பாவங்களை தாவீதை போல நம்ம கூட அநேக பாவங்கள் செய்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவரை போல நம்ம மன்னிப்பு கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, அவர் குமாரன் இயேசு மூலியமாக நமக்கு கிருபையை தராருங்க. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. என்ன பண்ண, நம்மள புறக்கணிக்கல. நம்மள அது யாருக்கிட்ட இருக்குதுன்னா, உலகத்துல இவ்வளோ கோடான கோடி ஜனங்களும் இவ்வளோ கோடான கோடி கிறிஸ்துவ இருக்கும்பொழுது நம்மை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த உள்ள என்ன பண்ணிக்கிறாருங்க, தேவனங்க பார்க்குறாருங்க. ரோமரில் சொல்லும்பொழுது ஒருவரும் தேவனை தேடுறவங்களும் இல்லை, எல்லாம் சொல்லியாச்சாங்க. உணர்வுள்ள இல்லைன்னு சொல்லியாச்சாங்க. அப்போ அது தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இருதயம் உள்ளவர்கள் என்ன பண்ணுறாரு, அவர் புறக்கணிக்கலன்றாருங்க. அப்போ தாவீது ஐயா கூட என்ன பண்ணாருங்க, அவர் பாவத்தை செய்து ஒப்புக்கொள்ளும் பொழுது அவரை புறக்கணிக்கல, தேவன் அவரை மன்னிச்சாரு. அதே போல தான் நம்ம கூட என்ன பண்ணோம், நம்மளாம் கெட்டு போய் நம்ம அந்த இதிலிருந்து வந்தவங்க தேவன் என்ன பண்ணாரு, நம்ம கூட அதே மாதிரி ஒரு தவறு செய்யும் பொழுது தாவீது போல நம்ம கேட்கும்போது நமக்காக பிதாவாகிய தேவனுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாருங்க. ஆமாம் சகோதர சகோதரி, நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நம்ம ஒரு முழு உண்மையை பார்க்கலாம். இது உண்மை என்னன்னா, இது நான் இந்த சப்ஜெக்ட் எழுதி வச்சு இது இப்படி எடுத்து சொன்னால் இது தப்பாக எதனா இருக்குமான்ட்டு ஒரு கலகமாகவே இருந்துச்சு அது அங்கே. அப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம மூத்த சகோதரர் என்ன பண்ணார், அதை பற்றி பேசினார். அது பேசினும்போது தான் அவர் ஒரு 2 இது பேசினார் அங்கே. அவர் நம்ம சீனிவாசாங்க மருமக ஃபங்க்ஷனில் அப்போ அதில் பேசும்பொழுது அப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு அங்கே. அப்போது அதை பற்றி கரெக்டாக இருக்குது நம்ம நினைக்கிறது அப்படின்னு என்ன பண்ணோம். அப்போது அது யோசிக்கும் போது அதை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணிக்குது. அதுதான் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏவாள் எங்கிருந்து ஆதாமுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த சபை கூட எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது, இயேசுடைய விழா எலும்பிலிருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, அது சபையும் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஆமாம், அது நம்ம பார்க்கலாம். நம்ம இது சகோதரர்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆதாமுக்கு இயேசு நிழல் எல்லாம் கரெக்டாக இருக்குதாங்க. அப்போது நம்ம கூட எதை எப்படி இருக்கிறோன்னா, இயேசுடைய விழாவில் தான் நம்ம உருவாகிருக்கிறோம் என்று நம்ம என்ன பண்ணலாங்க. அப்போ நம்ம பார்க்கலாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். எங்க வந்தாரு, மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்றாருங்க. அப்போ
ஆதாம் நித்திரை செய்யப்பட்டு அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஆதாமை இது ஏவாளை உருவாக்கினார் தேவனங்க. அப்போ உருவாக்கி எங்கே கொடுத்தாருங்க? ஆதாம் கிட்ட கொடுத்தாருங்க. அப்போ ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்த அந்த ஏவாள் என்ன பண்ணாங்க? இவ்வளோ பெரிய மனுக்குலமும் உருவாக்குறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய மனுக்குலமும் உருவாக்குறதுக்கு அவங்க தான் வழியாக இருக்கிறாங்க, ஏவாள் தாயானவர்கள். அப்போ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ண, அவர் சிலுவையில் மரித்து அவர் நித்திரை செய்யும் போது என்ன பண்ணாங்க? அங்கே ஈட்டினால என்ன பண்ண, ஒரு போர் சேவகர் வந்து அவர் விழாவில் குத்தினார். அங்கே அவர் நித்திரை பண்ணாருங்க. நித்திரை பண்ணும் பொழுது என்ன பண்ணார்? ஒரு போர் சேவகர் வந்து அவர் விழாவில் குத்தினாருங்க. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். ஈட்டினால் அவருடைய விலாவில் குத்தினார். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்போ அவருடைய விலா எலும்பிலிருந்து உண்டானது எதுனா, அவருடைய விழா எலும்பு நம்ம உருவாக்கப்படுவதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இவ்வளோ பெரிய கூட்டம் உருவாகின்னு இருக்குது. அதுதான் 1,44,000 பேர் என்ன ஆகுறாங்க அங்கே. அவருடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சபை தான் 1,44,000 பேர் அங்கே. அப்போது முழு மனுக்குலமே அவர் ஆதாமுனால என்னாச்சாங்க? மரணத்துக்கு வந்தது. அப்போ முழு மனுக்குலமே எதனாலங்க? இயேசு கிறிஸ்துவனால தான், அவருடைய ரத்தத்தினால தான் முழு மனுக்குலத்துக்கும் என்ன இருக்குது? அங்கே ஜீவன் உண்டா இருக்குது. முழு மனுக்குலத்துக்கு ஆதாம் வழியாக என்னாச்சாங்க? மரணம் வந்துச்சு. இப்போ முழு மனுக்குலத்துக்கும் என்ன இருக்குது? இயேசுவினால் தான், அவர் ரத்தம் சிந்தினால்தான் அவருக்கு என்ன இருக்குது? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு வந்துச்சாங்க. அப்போது அதுலேருந்து பெரிய ரட்சிப்பு நமக்கு இந்த தேவன் கொடுத்துருக்காருங்க. எவ்ரி 2:4 சொல்லுகிறபடி. அப்போது இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் என்ன இருக்குது? அங்கே பெரிய ரட்சிப்பு யாருக்கு இருக்குது? பெரிய ரட்சிப்பு அவர் விழாவிலிருந்து உருவான அந்த சபை 1,44,000 பேருக்கு தான் அந்த பெரியதான ரட்சிப்பு கொடுத்துருக்காருங்க. அப்போ அந்த பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாதாங்க? கவலற்று போகாமல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு நிறையா சொல்லியிருக்காரு நம் தேவனங்க. அப்போது ஆதாமுக்கும் இயேசு ஒரு என்ன நிழலாக இருக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சது தான். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் வாசிக்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் என்ன சொல்றாரு? மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இன்னொரு மனுஷனால் என்ன வந்துச்சாங்க? உயிர்த்தெழுதலும் வந்துச்சுன்றாரு. ஒரு மனுஷனால் என்ன வந்துச்சாங்க? மரணம் வந்துச்சு. இன்னொரு மனுஷனால என்ன வந்திருக்குதாங்க? உயிர்த்தெழுதல் வந்திருக்குதுன்னு சொல்றாரு சகோதர சகோதரிகளை. அப்போ இது முழு உலகத்துக்கும் இது என்ன இது தெரியாது. இது முழு உலகத்துக்கும் இந்த திட்டம் தெரியவே தெரியாதாங்க. பேர் கிறிஸ்துவங்களுக்கும் தெரியாதாங்க. நம்ம அவங்கள பேர் கிறிஸ்துவங்க சொல்கிறது கூட தப்பு. அது ஏன்னா நம்ம தேவன் நம்மளை விசேஷமாக நம்மளை அழைச்சிருக்காரு பாருங்க. அது பெரிய இதாங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளை. அப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு என்ன இருக்கிறாருங்க? ஒரே லெவலாக இருக்கிறாருங்க. நமக்கு அது சத்தியம் தெரியாங்க. அந்தபடியே முந்தின மனுஷன் அது எங்கேருந்து வந்தாருங்க? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டாருங்க. 2வது மனுஷன் எங்கேருந்து வந்தாருங்க? அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது எடுத்து வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். முந்தின மனுஷனாகிய ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். என்ன உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அங்க
முழு மனுக்குலத்தை என்ன பண்ணிக்கிறாரு அங்கே? அவரால் தான் எல்லாரும் உயிர்த்தெழ போகிறாங்க அங்கே. அவரால் ஆதாம்னால என்ன ஆச்சுங்க? முழு மனுக்குலமும் மரணம் வந்ததால் இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால என்ன வரப்போகுதுங்க? முழு மனுக்குலத்துக்கும் உயிர்த்தெழுதல் உண்டாக போகுதுங்க. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆகுறாங்க? நம்ம தான் முதல்ல, கிறிஸ்தவர்கள் தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க? அந்த உயிர்த்தெழுதல் உண்டாக்கப்படும். அப்போது அந்த உயிர்த்தெழுதல் உண்டாக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பரிபூர்ணமான நிலைமையில் இருக்கும் பொழுது அப்போது நம்மளுக்கு என்ன வேலை கொடுக்குறாருங்க? நம்மளுக்கு அந்த மக்களை காக்கிற வேலை தான் நம்மளுக்கு வச்சுருக்காரு சகோதர சகோதரிகளை. அதுக்கு நம்ம தகுதியாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வதற்காக நாம் அவருடைய விழா எலும்பில் பிறந்தவர்களாக எண்ணிக்கொண்டு அவருடைய மனநிலைமை நமக்குள் இருக்க வேண்டும் எப்பொழுதும். யாருக்கு? உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவங்களுக்கு என்ன இருக்காது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இருக்காதுங்க. அப்போ சிந்தை யார்கிட்ட இருக்குதாங்க? அவருக்கு மனவாட்டியாக வருகிற அந்த மணவாளனுடைய சிந்தை மனவாட்டிக்கு இருக்கணுன்ற வேதம் சொல்லுதாங்க. சகோதர சகோதரிகளை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையும் உங்களில் இருக்க கடவுதுன்னு சொல்கிறாருங்க சகோதர சகோதரிகளை. அப்போது இந்த சபை சிந்தை எப்படி இருக்கணுமா? நம்ம கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அவர்கிட்ட இருந்த சிந்தை தான் நம்மக்கிட்ட இருக்கணும். சிந்தை அப்படின்னா அவர் என்ன பண்ணார்? பிதாவின் சித்தத்தையே முழுமையாக செஞ்சாராங்க. முழுமையாக செய்யும் பொழுது அவருக்கு வந்த எல்லா எதிர்ப்புகளையும் பிதாவாகிய தேவனை வைத்து என்ன பண்ணார்? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தாராங்க. அதே போல் நமக்கு கூட நிறைய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டம் எப்படி நம்ம ஜெயிக்கணும்? நம்முடைய பலத்தினால முடியாதங்க. கிறிஸ்து இயேசு அவர் வச்சிருந்த மனநிலைமையை அதே போல் மனவாட்டி ஆகிய நாம் அவருக்கு என்ன இருக்கணும்? நம்ம மனவாட்டி ஆகிற தகுதிக்கு நம்ம அவருடைய சிந்தையை கொண்டிருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. இப்போது நம்ம யார்? இயேசுக்கு நம்ம மனவாட்டி. அப்போ சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளை. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் சொல்றேன், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன பண்றாங்க? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமாங்க? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து நம்மை பார்த்து திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாங்க என் ஜனங்க, என்னுடைய மனைவி அப்படி என்ன பண்ணுவார்? அவர் சந்தோஷப்படுவாருங்க. அப்போது நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம கற்புள்ள கன்னியாக இருக்கணுன்றாருங்க. அப்போது நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுங்க? கள்ள போதனைகளை நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. நம்ம அவருடைய ஆவியே நமக்கு கொடுத்துருக்குறாருங்க. அப்போது அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளுக்கு எல்லா சத்தியமும் தேவன் இப்போ இருக்கிற நம்ம சபையில் இருக்குது கரெக்டாக ஓடின்னு இருக்குது. இந்த சத்தியத்தை விட்டு நம்ம வேறு எதனா கொண்டாந்து நம்ம எது இதாச்சுன்னா நம்ம என்ன ஆகிடும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கரைப்பற்றுவோம். அது நம்ம என்ன பண்ணலாம்? ஜாக்கிரதையாக நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம கற்புள்ள கன்னியாக நம்ம அவர் மணவாளனுக்கு நம்ம எதிர்கொண்டு இருக்கணும். நம்ம ஆயத்தப்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே. இப்போது நம்ம கிறிஸ்து என்னும் மனவாட்டி என்ன பண்ணணும்? திருமணத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அங்கே திருமணம் பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆயத்தமாக இருக்குவாங்க. அங்கே 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி அவங்கள எப்படி அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும், அவங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கணுன்றது என்ன பண்ணுறாங்க? அங்கே ஆயத்தப்படுத்திக்கிறாங்க. அதே போல் நம்ம கூட எப்படி இருக்கணுமா? அங்கே ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்கிறார் சகோதர சகோதரிகளை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். படி சார்.
என்ன சொன்னீங்க? 19 7 படிங்க சார். 19 இல்லைங்களா? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ அவர் வர்றதுக்கு என்ன பண்ணாங்க, ஆயத்தமா அவர் ரெடியா இருக்கிறாருங்க. நம்ம என்ன ஆகணுங்க, நம்ம கூட ஆயத்தமா ஆகணும்ன்றாருங்க. இது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அப்படின்னாரு. அப்போ நம்ம அவருடைய கல்யாணத்துக்கு மணமகளாக ஆயத்தமா இருக்க வேண்டும்ங்க. அப்போ ஆயத்தமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளே, ஆதாம் ஏவாள் அவங்க எப்படி இருந்தாங்க, ஒருமனப்பட்டு இருந்தாங்க. ஒருமனப்பட்டு இருந்ததால் தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரே மாதிரி கேள்வியை அவங்க தேவனுக்கு சொல்லிட்டாங்க. அங்கே நீ கொடுத்த அந்த பெண்ணு தான் என்ன பண்ணுச்சு, நான் தவறு செஞ்சுட்டேன். அவன் அப்படியே அங்கே கேட்கும்போது அதே மாதிரி தான் இது பண்ணாங்க. ஒரு மனமாக இருந்தாங்க அங்கே. இப்போ நம்ம கூட எப்படி இருக்கணுங்க, ஒரு மனமாக தான் இருக்கணும். நம்ம சகோதர சகோதரிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துடைய சிந்தையை வச்சு நம்ம ஒருமனப்பட்டு இருக்கணும் சகோதர சகோதரிகளை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காரு தேவன். ஆதியாகமம் 2:24 படிங்க சிஸ்டர். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க, ஒரே மாம்சமா இருந்தாங்க. அவங்க ஒரே மாம்சம்னா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க பாவத்துக்கு ஆளானாங்க. இப்போ கிறிஸ்துவும் நம்ம என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன இருக்குதாங்க, அந்த மனவாட்டியா ஆகிறதுக்கு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு அவரு இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவின் சித்தத்தை செய்தாருங்க. அப்போ நம்ம கூட என்ன பண்ண, இப்போ நம்மை கொண்டு என்ன பண்ணுறாரு, நம்ம பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு தான் நம்ம ஒரு மனமாக இருக்கணும். நம்ம ஆமாம் சகோதர சகோதரிகளை, நம்ம ஆதாம் ஏவாள் மாதிரி நம்ம என்ன ஆகிடக்கூடாது, அங்கே நம்ம இதாகிடக்கூடாது. நம்ம கிறிஸ்து இயேசுடைய அந்த சிந்தை எப்பொழுதும் நமக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 13:4 வாசிக்கலாம் சார். விவாதம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக அப்படின்றாங்க. அப்போ இது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருங்க. அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் கூட எப்படி இருக்கக்கூடாதுங்க, வேற சம்பந்தம் நமக்குள்ள கலந்துடாதபடி எச்சரிக்கணும். அதுக்கு சம்பந்தம்னா நாங்கள் நம்முடைய வேற போதனைகள் நமக்குள்ள இராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆமாம் சகோதரர், இப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம அந்த ஆலயத்தை கட்ட போகிறது நம்ம கையில் தான் இருக்குது அங்கே. அப்போ எதுவும் வசனமாக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:15 சொல்கிறாருங்க. தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உமக்கு எழுதுகிறேன் என்றாங்க. அப்போ தேவனுடைய வீடு அது, அவருடைய சபை தான் தேவனுடைய வீடு. அப்போ அந்த வீட்டில் நம்மெல்லாம் என்னவா இருக்கிறாங்க, ஒரு அங்கமா இருக்கிறன்றது நம்ம மறந்துடக்கூடாது சகோதர சகோதரிகளே. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்மை தேவனை முன்னிட்டு வாழ்க்கை பண்ணுவது தான் நம்ம சபைக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கற்களாக நம்மளை அலங்கரிக்க போகிறார். ஆமாம் சகோதர சகோதரிகளே, இது கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள
ஜீவனுள்ள கற்களை போல ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறோம். ஆமா சகோதர சகோதரி, நம்ம இந்த சபை எப்படி இருக்குதா, நம்ம வந்து கோணலா இருந்த இந்த சபையை தேவன் என்ன பண்ணிக்காரு, நேராக நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கற்களாக நம்ம எல்லாம் வச்சு கட்டுறாருங்க. இப்போ கூட போன வாரம் கூட ஒரு சகோதரன் ஒரு 7 அடி செவுரை வந்து அப்படியே நூல் பிடிச்சி கட்டினார். அவருமா என்ன நூல் பிடிச்சி கட்டினாரா, பாம்பு மாதிரி இப்படிக்கிறாரு, இப்படி இருக்குது. அப்போ கட்டிட்டார் அவர். மேலே மோல்டுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு, மேலே ஏறி பார்த்தா அப்படி கோணையாக இருக்குதாங்க. அப்போது வெளியே செவுறு வந்து வெளியே பிரிக்கின்னு போயிடுச்சாங்க. இப்போது நூல்கார் பிடிச்சி கட்டணும், என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு வித்தியாசமாக கட்டிட்டாருங்க. அவரும் நல்ல காரக்காரர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறது, ஓனர் வேறு இல்லை, அந்த கல்லுங்களை க்ளீனாக செதுக்கி நூல்கார் பிடிச்சி அப்படியே கம்பிங்க அடிச்சு அப்படியே கட்டின்னு போய் மேலேக்கு எடுத்துன்னு வந்தாங்க. மேலே எடுத்து வெளியே போச்சு பாருங்க, அந்த செவரை க்ளீனாக செதுக்க வேண்டியதாக போச்சாங்க. எவ்வளோ டபுள் வேலை பண்ணிட்டாருங்க. அப்போ நம்ம கூட ஒவ்வொரு கல் செதுக்கும் பொழுது சரியாக வரவே இல்லை. கல்லுங்க ஒன்று அடிக்கும் போது செங்கலை ஒன்று கரெக்டாக ஒடியுது, ஒரு கல் என்ன பண்ணுறது உள்ளே வந்து சரியாக வேவாத கல் மாதிரி கொல்றில் அடிக்கும் போது அப்படியே பொழந்துக்குது. அது பொழந்துன்னு தூளாக வேறு ஆகி போயிடுதுங்க. அப்போ எந்த கல் கரெக்டாக வருதோ அந்த கல் மட்டும் நாங்கள் என்ன பண்ணோம், க்ளீனாக வச்சு ஒவ்வொரு கம்பிங்களை வச்சு அப்படியே கட்டி அதை ஒரு மேக்கப்பாக பண்ணதாச்சுங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் வந்து நம்மளை ஒவ்வொரு மனுஷரும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் என்ன பண்ணுறாரு, அங்கே கற்களாகிய நம்ம ஆவிக்கேற்ற அந்த மாளிகைக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே செதுக்குறாரு. நம்மளை ஒவ்வொரு சகோதரர் மூலியமாக வார்த்தைகளை கொடுத்து நம்மை சீர்படுத்தி கொள்ள என்ன பண்ணுறாரு, அங்கே செதுக்கி அதை ஒரு கட்டாடத்தை க்ளீனாக லெவலாக கொண்டு வரும்படி தேவன் அவருடைய ஆலயத்துக்கு தகுந்த விதமாக நம்ம என்ன பண்ணுறாரு, அங்கே செதுக்கிறார். சகோதர சகோதரிகளை இதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழ்க்கையில் நம்ம நடந்து கொள்ள வேண்டிய சகோதர சகோதரிகளை நம்ம என்னவா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோன்றார் அங்கே. அப்போ தேவனுடைய ஆலயம், இப்போ அந்த செவுறு நாங்கள் சரியாக கட்டாத ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே ஓனர் வந்து அவர் வானா இது இடிச்சு போடு அப்படின்னா அந்த என்ன ஆயிடுச்சு, அந்த கட்டண கூலி வேஸ்ட்டு, மெட்டீரியல் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுங்க. அப்போ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை கூட தேவனை ஒவ்வொரு சகோதரங்களை வைத்து நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாருங்க. நம்ம சரிப்பட்டு வரலன்னா என்ன வர, நம்ம அப்போ தூக்கி போட்டு மேலே அது வேஸ்ட்டாக போயிடும். சகோதர சகோதரிகளை அதை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்ன இருக்குதாங்க, வாசமா இருக்குதுன்னு அது அறியாது இருக்காதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். என்ன பண்ற, தேவன் அவனை கெடுப்பார்னு சொல்லிட்டாராங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது சொல்றாரு. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குதாங்க, பரிசுத்தமா இருக்குது அப்படின்றாங்க. நம்மளதான் சொல்றேன், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஆலயத்தை அவன் கெடுத்தா தேவன் என்ன பண்றாரு, அவனுக்கு கெடுத்துரு அப்படின்றாங்க. அப்போ தேவனே அந்த ஆலயத்தை கெடுத்துட்டு மேல நம்ம எதை வச்சு இது பண்ண முடியுங்க, எதுவுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ணவே முடியாது சகோதர சகோதரிகளை. ஏன் அப்படின்னா இப்போ 1000 வருஷ அரசாட்சியில் நம்மை கொண்டு தான் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் தேவன் அங்கே இயேசு கிறிஸ்து மூலியமாக. அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும்னா ஒரு சின்ன இது, ஏன்னா மிலிட்ரியிலலாம் போயிட்டு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லு எது யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மிலிட்ரியுடைய அந்த அவங்களுடைய வழக்கங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இங்கேயும் நம்ம வச்சு இது பண்ணுவாங்க. டைம் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லா இதுவும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளை, அதுதான்
நம்மளை வைத்து தான் என்ன பண்ண போகிறாரு, 1000 வருஷத்தில் முழு மனுக்குலத்தை உயிர்த்தெழச் செய்து அதில் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள சீர்படுத்துறதுக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்மையும் நம் இருவரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த உலகத்தை பரிசுத்தமாக உருவாக்குறதுக்காக இப்பொழுது நமக்கு ஒரு பாடமாக வச்சு. இப்போ அந்த மிலிட்ரிக்காரங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா ஒரு வேறு இடத்துல ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனாங்கன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. அவங்கள தான் எடுத்து போடுவாங்க அங்கே. ஏன்னா அந்த இதில் அவங்க கரெக்டாக இருந்து வந்தவங்க, அவங்க மிலிட்ரி இதில் இருந்து இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கரெக்டாக வச்சுக்குவாங்கன்னா அவங்க. அதில் எங்கள் பெரியப்பா பையன் கூட ஒரு மிலிட்ரிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவர். அவர் மிலிட்ரி இது செக்யூரிட்டி ஏஜென்சியில் அவர் பெரிய ஒரு ஆஃபீஸர், அவர் செத்துட்டா இருப்பார். அவர் நிறையா இதெல்லாம் பேசுவார் அங்கே, அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் பேசுவார் அவர். அப்போ நம்ம கூட என்ன பண்ணாங்க, நம்ம கரெக்டாக இருந்து கற்றுக்கொண்டாதான் அந்த மக்களை நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே நம்ம சீர்படுத்த முடியும். அந்த வேலைக்கு தான் நம்மளை என்ன பண்ணிக்கிறார் தேவனுங்க அழைச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளை, அதுக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த முழு மனுக்குலத்தையும் உயிர்த்தெழுந்து வரப்போகிறாங்கன்னு வேதம் சொல்கிற எசாயா 35ஆம் அதிகாரம் 8 - 10 வரைக்கும் வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளை. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. சொல்றாரு, தீட்டுள்ளவன் பாவிகள் யாரும் அந்த வழியில வர முடியாது. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவங்க பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள் அப்படின்றாங்க. அப்போ மீட்கப்படுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் என்ன போகிறாங்க, எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது நம்ம இயேசுவோடு கூட நம்ம இணைந்து அவர்களை சீர்படுத்துகிற வேலை தான். சத்தியத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்ம அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு யாருக்கு, உலக மக்களுக்கு ஃபஸ்ட்டு ரட்சிப்பு, அப்புறம் தான் அவங்களுக்கு சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுவாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா உல்டாவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆகணும், சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம் தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இன்னும் நம்ம யாருமே ரட்சிக்கப்பட்டதில்லை. இன்னும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம ரட்சிக்கப்பட போகிறோமா, நம்ம ரட்சிப்பு இழக்க போகிறோமா என்று நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தான் அந்த இது தெரியுங்க. அது வரைக்கும் யாராலும் அது சொல்ல முடியாதது, சபையில் இருக்கிற யாராலும் சொல்ல முடியாதது. சகோதர சகோதரிகளை, முழு மனுக்குலமும் என்ன பண்ணிருக்குதாங்க, பிரசவ வேதனைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது முழு மனுக்குலமும் என்ன இருக்குதாங்க, பிரசவ வேதனைப்படுது. ஏன் அப்படின்னா அந்த முதற் பலன் எப்போ அவங்க சீர் பொருந்துவாங்க, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கங்க. நம்மளுக்கு ஒரு வேதத்தில் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்காரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அப்போ இந்த பிரசவ வேதனைப்படுது. இந்த முழு மனுக்குலத்தையும் நீ இப்போ பார்த்தினா ஹாஸ்பிட்டலில் போனால் தான் தெரியும் அவங்களுடைய இதெல்லாம், அவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்கன்னா, இது எப்போ இதனுடைய முடிவு எங்களுக்கு, இதெல்லாம் எப்போ தான் இது ஒழியணும் இது அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டுருக்கோம் நம்ம. இது எவ்வளோ பெரிய இது அப்படின்னு தத்தளிக்கிறாங்க ஜனங்க. எதுக்காக இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தாமதமாக இருக்குதாங்க. கீழே படிங்க. அது
அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் சொல்றது ஆவியின் முதற் பலன் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம், எப்போ நம்ம இயேசு வருவாரு, இந்த பாட்டிலிருந்து நம்ம எப்போ தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சிருஷ்டியானது என்ன பண்ணிக்குது, இந்த முதற் பலன் பிரசவ வேதனை பட்டு இந்த வேதம் சொல்லுது சகோதர சகோதரிய. ஏன் அவங்க சீர் பிறந்ததுக்கு நம்ம என்ன தடையாக இருக்கிறோம், நம்ம ரெடி ஆகிட்டோம்னா என்ன ஆகிடுவோம், நம்ம அவங்களுக்கும் விடுதலை கிடைச்சிடுவாங்க. இப்போ நம்ம ரெடி ஆகாததுக்கு தான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பிரசவ வேதனை பட்டுன்னு இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம இயேசுடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சிந்தித்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ ஆதாம் உடைய மனுக்குலம் பூரா பாவத்தில் மரித்தது. இப்போ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம், நாம் அவரோடு கூட அரசால போகிறோம் என்று நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கைகளை சீர்திருத்திக் கொள்ள சகோதர சகோதரிகளை நம்ம உருவாக்கி கொள்ளலாம் சகோதர சகோதரிகளை. இது நம்ம சபையில் நம்ம எப்படி இருந்து வந்தோம் நம்ம இப்போ பார்த்தோம் சகோதர சகோதரிகளை. சபையில் நாம் இப்போ நம்ம 1000 வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம முழு மனுக்குலத்தை இப்போ நியாயம் தீர்க்க போகிறதுக்கு நமக்கு இப்போ இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம புறஜாதி ஆகிய அந்த ஜனங்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிறைய தியாகம் செய்ய வேண்டியதாக வருது. ஏன்னா அந்த புறஜாதிகளுக்கு சத்தியம் தெரியாது, தேவன் யாருன்னு தெரியாதுங்க. இப்போ நம்ம இந்த சத்தியம் தெரிஞ்சு தேவன் யாருன்னு தெரிஞ்சு நமக்குள்ளே என்ன பண்ண போகுதுங்க, அவங்கள நடத்த போகிறோம் நம்ம. அப்போ இப்போ நம்ம சரியாக இருந்தால் தான் அவங்கள நடத்த முடியும். அங்கே ஒரு மிலிட்ரி மேன் அங்கே சரியாக இருந்து இங்கே வந்து அவர் இந்த உலகத்தில் அவர் மிலிட்ரிக்கார் இதிலிருந்து வந்து இந்த மனுக்குலத்தை இது வாழ்க்கையில் அவர் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அந்த வேலைக்கு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எந்த ஒரு இது இல்லாமல் வேலை கொடுத்துட்றாங்க அங்கே. அதே போல தான் தேவன் நம்ம என்ன பண்ண போகிறார், இப்போ இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, இந்த சிறு வாழ்க்கையை வைத்து நம்ம பெரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புறஜாதிகளுக்கு மத்தியில் நம்மளை அக்கிரமக்காரர் என்று சொல்லும் விஷயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார் சகோதர சகோதரிகளை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா ரொம்ப பிரம்மாண்டமான அற்புதமான வாழ்க்கை தரப்போகிறார் தேவன். அங்கே உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நம்ம ஒன்றும் இல்லாதவர்கள் இருந்தாலும் கூட அவங்க பார்வையில் எப்படி இருக்கிற நம்ம அற்பமாக தான் தெரியுறாங்க. ஆனால் தேவன் நமக்கு வச்சிருக்கிறது என்ன இல்லை, அந்த உலக மக்களுக்கு தெரியவே தெரியாதாங்க. ஏதோ ஒரு கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மதம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் என்ன நினச்சிருக்கிறாங்க. அதை அப்படி நினச்சிருக்காங்க. தேவன் அவருடைய திட்டத்தை யார்கிட்ட வச்சுருக்காருங்க, அவர் குமாரன் மூலியமாக வந்த சபைக்கு தான் இந்த திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்துருங்க. இந்த கடைசி காலத்தில் சகோதர சகோதரிகளை, சபையில் நிறையா நம்ம சகோதரங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நிறையா சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க, நிறையா வாழ்க்கைங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே. சரி, அப்போ நான் இது ஒன்று யோசித்து பார்த்தேன். ஏன்னா இது வந்து நம்ம சகோதரருக்குள்ளே அந்த மாதிரி இருக்காது. அது நமக்குள்ளே அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம் சகோதர சகோதரிகளை. சபையில் நாம் பிரபலமாவது நல்லதா கெட்டதா? சபையில் நாம் பிரபலமாவது நல்லதுன்னு சொல்கிறோம். நம்ம அங்கே சில கூட்டங்கள் இருக்குவாங்க. அங்கே எப்படி இருக்குவாங்கன்னா, சபையில் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே பிரபலம் ஆகிறதுக்கு சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அதில் அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. அங்கே பிரபலம் ஆகிறதுக்கு சகோதர சகோதரிகளை
அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அவங்களுக்கு முன்பாக என்ன பண்ணிக்குவாங்க, இந்த நல்லவராக காட்டிக்கொண்டு அப்படி வாழ்க்கை பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா சபையில் நான் நல்லவனாக தெரியணும், எல்லாரும் என்னை புகழணும், எல்லாரும் என்னை அங்கீகரிக்கணும், எல்லாரும் சபை முடிஞ்சவொடனே எல்லாரும் என்னை வந்து பேசணும், நான் எல்லாருக்கும் முன்பாக ஒரு நல்லவனாக தெரியணும் அப்படின்றது மாதிரி சில இது நான் வந்து அது இப்படி இது இருக்காது. ஆனாலும் இது ஒரு இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு இது பண்ணாங்க நம்முடைய குணங்கள். அப்போது இந்த மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற ரோமர் 2ஆம் அதிகாரம் யூதனானவன் உள்ளத்திலே யூதனானவனே உள்ளத்தில் யூதனானவன் யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தச்சேதனமே விருத்தச்சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல மனுஷராலே உண்டாயிருக்கு. அது யாரால வரும், தேவனால இது அது உண்டானா மட்டும்தான் அங்கே வந்து நிலைச்சு நிற்க முடியும். அந்த மாதிரி குணத்தில் இருக்கிறவங்க நிலைச்சு நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, அவங்க வளர முடியாது. ஆவிக்குரிய விஷயத்தில் என்ன ஆகிடுவாங்க, அவங்க தோல்வி அடையிறதுக்கு இதாகிடும். ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு முன்பாக தன்னை என்ன பண்ணிக்குவாங்க, அங்கே மற்றவங்களுக்காக அவங்க மாற்றிக்கொள்வாங்க, தனக்காக என்ன பண்ண மாட்டாங்க, மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. சகோதர சகோதரிகளை இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லி பேர் வாங்கி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி குணநலம் இருக்கக்கூடாது. நம் தேவன் சொல்லுகிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, 19:16. ஆமாங்க. உன் ஜனங்களுக்குள்ளே சொல்றார், உன் ஜனங்களுக்குள்ளே சபைக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாதையாக பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர் சொல்றாங்க. அப்போ நமக்குள்ள இந்த மாதிரி குணநலம் இருந்தால் நமக்குள்ள என்ன மாற்றிக்கொள்ளலாம். சகோதர சகோதரிகளை தேவன் அழைத்த சகோதர சகோதரிகளை நம்ம குற்றம் சாட்டுவதற்கு நம்ம அந்த இரத்த பழிக்கு ஆளாகக்கூடாது சகோதர சகோதரிகளை. ஏன்னா தேவன் எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காருங்க, அழைத்திருக்கிறார். அவங்க தவறு செய்தாலும் அது தேவன் தான் பொறுப்பு. தேவன் என்ன பண்ணுவார், அவரை சீர்திருத்துவாருங்க. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரை உண்மை உள்ளவராக மாற்ற அவர் சித்தம் கொண்டதால் தான் அவர் என்ன பண்ணிக்கிறார், அவர் அழைச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34, 33, 34 வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளை. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக தேவனே அவர்கள் என்ன பண்ணுகிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர் அவரே, எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பிரதேசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்மளுக்கு வேலை என்ன, ஒரு சகோதரன் சகோதரியோ சபையில் ஏதோ ஒரு இது இருந்தால் அதை என்ன பண்ணலாம், அதை நம்ம போய் சொல்லலாம். 4 பேருக்கு சொல்லி என்ன பண்ணலாம், அவங்கள இது பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது. பாஸ்டர்கிட்ட போய் சொல்லலாம். இதெல்லாம் சகோதரங்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது அனுமதி உண்டு. நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மனுஷருக்கும் தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வேதம் நல்லா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக சொல்லப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளை. அப்போது நம்ம யார் மேலேயும் குற்றம் சாட்டுறதுக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்ம என்னவா இருக்கலாங்க, நம்மளுடைய வேலை என்ன, நம்மளால் முடிஞ்சாலும் சொல்ல வேண்டியது. அப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது, ஜபம் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. அங்கே நம்ம இது வரைக்கும் நம்ம யாருமே இன்னும் நீதிமான ஆகலை. அங்கே நீதிமான ஆகிறதுக்கு தான் நம்ம போராடின்னு இருக்கிறோம் நம்ம சகோதர சகோதரிகளை. ஏன்னா பிதாவின் சமூகத்தை சந்திக்கிறதுக்கு தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம போன இதில் கூட பார்த்தோம். நம்ம அதில் ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
இந்த சிறியரில் ஒருவனையும் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்களாங்க. அப்போ நம்ம இந்த சிறு மந்தைக்கு என்ன பண்ணிக்கிறார் தேவன்? அங்க ஒவ்வொரு தேவதூதர்களையும் கொடுக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. அப்போ நமக்குள்ளேயே நம்முடைய வேலை என்ன? ஜெபம் பண்ண வேண்டியது, நமக்குள்ள இதெல்லாம் செய்யாது நம்ம சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அங்க இவர் சரியில்லை அவர் சரியில்லை அப்படின்னு நம்ம யாரையுமே வந்து குற்றம் சாட்டப்படக்கூடாதுங்க. அது தேவன் அது என்ன பண்ணுறாரு? அவர் அழைச்சிருக்கிறாருங்க, அது அவர் சரிப்படுத்திக்குவாராங்க. அது தேவனுக்கும் அவருக்கும் ஆயிடுதாங்க. ஆமாம் சகோதர சகோதரியில், எப்பொழுதும் பிதாவின் சமூகத்தை போய் சந்திக்கிறதுக்கு தேவதூதர்கள் இருக்கிறாங்க வேதம் சொல்லுதாங்க. யார் சொல்கிறாரு? இது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு சகோதர சகோதரியில். இதை நான் ஒரு சின்ன ஒரு கதையாக சொல்கிறேன் நானுங்க. அப்போ தேவதூதரை நமக்கெல்லாம் நம்முடைய நம்மக்கிட்ட அந்த குணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. எடுத்து வாசிக்கலாம். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆமாங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்பட்டு படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும். அப்போ நம்ம அவருடைய கிருபை நம்ம இழந்து போகாதபடிக்கு நமக்குள்ள என்ன வரக்கூடாதாங்க? வேறு முளைக்க கூடாதுன்றாங்க. ஆமாம் சகோதர சகோதரிகளை, இது வந்து சாதாரண இது கிடையாது. இதில் வந்து உலகத்தில் வந்து சாத்தான் வந்து அங்கே வந்து எதுவுமே கிரியை செய்ய மாட்டாங்க. கிரியை செய்கிறது எங்காங்க? சபையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அநேக கசப்பான வேர்கள் முளைப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க. நம்முடைய தேவனுடைய வசனம் நம்மளை என்ன பண்ணுது? எச்சரிப்பு கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாங்க? திடப்படுத்துது சகோதர சகோதரிகளை. அப்போ நமக்குள்ள அந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிடலாம்? இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்கள நம்ம சபையில் இருக்கிறவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாதாங்க. அவர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுவாருங்க. ஒரு சகோதர சகோதரியை கவர் பண்ணி அவங்களுக்கு நல்லவராக காட்டியிருப்பார், சபையில் நல்லவராக காட்டுவாருங்க. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? அது அவர் வளர முடியாதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை தான் அவருக்கு முக்கியம். ஆவிக்குரிய விஷயத்தில் அதுதான் முக்கியம் அவருக்குங்க. இது வந்து சபையில் இருக்கவங்க அப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி குணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? சீர்திருத்திக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம சபைக்கு எப்படி இருக்கிறாங்க? முன்மாதிரியாக வச்சுருக்குன்னு சொல்கிறாரு. தீமோத்தேயுக்கு சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலர், நீ என்ன வராங்க சபைக்கு மாதிரியாருன்னு சொல்லியிருக்காரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் இளமையை குறித்து சொல்றார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும். சொல்றார், வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. விசுவாசிகளுக்கு என்னவா இருக்குதாங்க? மாதிரியா இருன்னு சொல்லிட்டார் சகோதர சகோதரிகளை. யாருக்கு சொல்ல? உலகத்துக்காருக்கு சொல்லலாங்க, பேர் கிறிஸ்துவங்களுக்கு சொல்லலாங்க. விசுவாசி நம்ம தான் விசுவாசம். தேவன் யாரு? தேவனுடைய திட்டம் என்னன்றது நம்ம தான் விசுவாசித்து இருக்கிறாங்க. அப்போ விசுவாசிக்கு எப்படி இருக்குமா? விசுவாசிகளுக்கு மாதிரியாருன்னு நமக்கு சொல்றார். நம்ம எச்சரிப்பாக இருக்கணும் சகோதர சகோதரிகளை. சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்?